சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் குளம் அருகே முக்கிய சந்திப்பில் கழிவுநீர் செல்லும் குழாய் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் கரைபுரண்டு ஓடுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்க கேட்கலாம். அன்பழகன் வணக்கம். கபாலீஸ்வரர் கோவில் குளக்கரை பகுதியில் கழிவுநீர் பைப் உடைந்து சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் அப்பகுதியில் இருக்கக்கூடிய பக்தர்கள் மற்றும் மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சிரமம் ஏற்பட்டிருக்கிறது? இதனை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கிறதா? அது பற்றிய விவரங்கள் என்ன சொல்லுங்க. மோகன், நேற்று நீங்கள் சொன்னது போல் நேற்று அந்த கழிவுநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணி சென்றால், ஆனால் இப்போ முழுவதுமாகவே அதை நிறுத்திட்டாங்க அப்படியே சொல்லணும். ஏன்னா தற்பொழுது அந்த வேலை சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரிய சார்பாக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. முதல் கட்டமாக அந்த கழிவுநீரை சரண்டர் பண்ணியிருக்காங்க. அதை நிறுத்திட்டு இப்போ அந்த அந்த பைப்பில் இருக்கக்கூடிய அந்த குழாயில் இருக்கக்கூடிய அனைத்து மண்ணுகளையும் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இது ஏற்கனவே இந்த குழாயில் பஸ்ட் ஏற்பட்டதுனால தான் வெடிச்சு இந்த பூரா தண்ணி வெளியே வந்திருக்குது. இந்த சூழலில் புதிய குழாய் அமைக்கும் பணி தீவிரமாக நடந்து விட்டுருக்கே சொல்லலாம். ஏன்னா அதற்காக அந்த சாலைகள்லாம் முழுவதுமாகவே அது வெட்டப்பட்டு அந்த குழி அதுக்கு தகுந்த மாதிரியான குழிகள் பறிக்கப்பட்டு வருகிறது. இப்போ அதுவும் இல்லாமல் அந்த பைப்பில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் அகற்றப்பட்டு வருது. அந்த காட்சி தான் நம்ம ஒளிப்பதிவோட கலை காட்சிப்படுத்திட்டு இருக்காரு. அந்த இதில் இந்த பைப்பில் ஏற்கனவே அந்த அதிக அளவு அந்த மண் சேர்ந்துருக்கு. இந்த சூழலில் அதிகமாக அந்த குழாயில், ஏன்னா இது ஏற்கனவே முதல்ல பழைய குழாய் தான், ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அமைச்சிருப்பாங்க. இந்த சூழலில் தான் இந்த குழாய் அடிக்கடி இங்கே ஏற்படுது. ஏன்னா ஏற்கனவே இதற்கு முன்பாக இந்த மயிலாப்பூரில் இந்த முக்கிய சந்திப்பு நான் இருக்கும் இடத்திற்கு இடதுபுறமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் முக்கிய சந்திப்புகள் ஏற்பட்டிருந்தது. தற்பொழுது இங்கே ஏற்படுது இந்த பைப்பு தான், இதை தான் பொருத்த போகிறாங்க. இந்த புதிய பைப்பும் இறங்கியிருக்கு. இந்த பைப்பு தான் இங்கே பொருத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா மிக விரைவாக பண்ணணும்னு தான் நம்மகிட்ட அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதிகாரிகள்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது அந்த அதிகாரிகள் சொன்ன பதில் என்னென்னா, இந்த பகுதியில் அதற்கு உண்டான உடனடியாகவே மிக விரைவாக, எவ்வளவு விரைவாக இந்த பணி, இந்த குழாய்கள் அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் அகற்றப்பட்டு புதிதாக பணிகள் தீவிரமாக நடைபெறும் சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த பகுதி முக்கியமான சந்திப்பு, போக்குவரத்து மாற்றம் செஞ்சுருக்காங்க. ஏன்னா கிண்டியிலிருந்து வரக்கூடிய வண்டியாகட்டும், அடையார் பகுதியிலிருந்து வண்டியாகட்டும், எல்லாமே திருவெட்டியூர் பகுதி போகிற வண்டியாகட்டும், இந்த வழியாக தான் சாய்பாபா கோயில் வழியாக செல்லும். இப்போ முழுவதுமாகவே அது மந்தவெளியிலிருந்து அப்படியே மாற்றப்பட்டு உள்ளது. அதே போல் இங்கிருந்து வர வண்டிகளும் மாற்றப்பட்டிருக்கு. என்ன, போக்குவரத்து காவலர்களும் அங்கங்கே முழுவதுமாக தடைபெற்று இந்த பகுதியிலே மக்கள் செல்வதற்கு தடை விதிச்சிருக்காங்க. அங்கங்கே, ஏன்னா இது ரோடு கொஞ்சம் பெருசாக தோண்ட வேண்டியிருக்கு. வேணா விபரீதம் ஏற்படக்கூடாது என்பதற்காக போக்குவரத்து இந்த பக்கம் முழுவதும் தடை செஞ்சுருக்காங்க. இப்பொழுது அந்த குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் பகுதி 9 சார்பாக மிக விரைவாக அந்த வேலை நடந்துட்டு இருக்குது. உடனடியாக இதை மாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அதிகாரிகள் இரவு பகலாக பணிபுரிந்தால் நம்ம அதிகாரி தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பாக தற்பொழுதும் அந்த அதிகாரியுடைய மேற்பார்வையில் பணி நடந்துட்டு இருக்குது. இந்த குழாய்கள் அமைக்கும் பணி தீவிரமாக நடந்துட்டு இருக்குது. அதே போல் போக்குவரத்து காவலர்களும் அதற்கு உண்டான பணிகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இது எவ்வளோ நாளில் முடியும், ஒரு எப்படி இருந்தாலும் இது ஒரு 10 நாளுக்காக ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது முழுவதும் மற்ற அந்த பைப் லைனில் இருக்கக்கூடிய மற்ற அந்த வேறு கேபிள்கள் என்ன இருக்குதான்னு பார்க்க போவாங்க. அதை தொடர்ந்து இந்த இதில் இருக்கக்கூடிய அந்த குழாயை மறுபடியும் அப்புறப்படுத்தணும். ஏன்னா குழாய் உடைஞ்சிருக்கனால அந்த குழாயில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை அகற்றிய பிறகு இந்த உடைந்த குழாயை அகற்றிவிட்டு அதை மேலே கொண்டு வச்சுட்டு தான் இந்த புதிய குழாயை பொருத்தணும். இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த குழாயிலே அவ்வளோ மண் இருக்குது, நீங்களே பார்க்கலாம் அந்த காட்சியில். இதை அதை ஜேசிபி மூலமாக அதை அப்புறப்படுத்தும் பணியில் தீவிரமாக இருக்காங்க. இதை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த குழாயை அப்புறப்படுத்தணும். அப்புறப்படுத்துனதுக்கப்புறம் இந்த புதிதாக குழாயை அமைக்க போகிறாங்க. மோகன், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் குளக்கரை பகுதியில் கழிவுநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. அதனை தற்போது அதிகாரிகள் தீவிரமாக சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருவது தொடர்பான விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி அன்பழகன்.